பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ஆர்கே நகரில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தாவேகா வட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை 43வது வார்டு தாவேகா வட்ட செயலாளர் தினேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கீங்க நாம் தமிழர் தோத்துருச்சு, 0 வாங்கிருச்சு, முட்டை அதை வச்சுக்கிட்டு பயங்கரமாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாம் தமிழர் எனக்கு தெரிஞ்சு தோக்கவே இல்லை. இந்த தேர்தலில் நாம் தமிழர் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட தாவேகா கூட்டணி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அது உண்மையாக பொய்யான்றது எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. நான் வீடியோ பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு அது தெரில. மேபி அது கன்ஃபார்மாக தான் அப்படின்ற மாதிரி நிறைய கொஞ்சம் பார்க்குறேன். பட் இன்னும் நான் அது தெளிவாக பார்க்கல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நிறைய வீடியோ நான் கண்டினியூவாக போடும்போது உங்களுக்கான சஜஷன் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் தாவேகா மெஜாரிட்டி வரல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தாவேகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் முதல் படி எங்கே கொண்டு எடுத்து வச்சுருக்காங்கன்னா காங்கிரஸோட. அதை அடுத்து பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் இந்த தேர்தலில் எல்லாரும் தோத்துச்சு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் தோக்கவே இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் திரை கவர்ச்சி, இன்னொரு பக்கம் ஏற்கனவே 70 வருஷம் ஆண்ட ஒரு கட்சி, அதுக்கப்புறம் வந்த ஒரு கட்சி கண்டினியூ, அது 2 பேருமே மாறி மாறி ஆட்சி அமைச்ச 2 கட்சிகள் இருக்காங்க. ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு திரை கவர்ச்சி. அது எல்லாமே பார்த்து திராவிட கொள்கைகள் எனக்கு வேணாம், திரை கவர்ச்சி எனக்கு வேணாம், எனக்கு சரியான ஒரு வேணும் அப்படின்னா நான் நாம் தமிழரை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றுன்னு சொல்லி ஒரு 20 லட்ச மானமுள்ள தமிழர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன் அப்படின்னா, இனிமேல் நான் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களில் முழு பங்களிப்பு அவங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே தான் கூட நின்று என்னுடைய போராட்டத்தை கூட நின்று அவனை மறந்துட்டு இப்போ திடீர்னு வந்த ஒரு திரைக்கவர்ச்சியை பார்த்து போகிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி சமூகத்தை நமக்கு வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்றது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இவங்க எப்படி போனாங்கன்றதை வச்சு டிஎம்கே எந்த மாதிரி ஒரு ஆட்சி கொடுத்துச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம். மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதையும் இந்த விஷயத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எதுக்காக தோக்கலை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இனிமே தான் நம்மளுடைய ஆட்டமே ஆரம்பிக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு தமிழ் தேசியம் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை வச்சுருந்தோம். ஆனால் தாவேகா வரும்போதே என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய 2 கண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 2 கொள்கை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. நமக்கு திராவிடம் வேணாம், அதை தூக்கி போட்டுருவோம், தமிழ் தேசியம் தான் வேணும். ஸோ தமிழ் தேசியத்துக்கு என்னென்ன விஷயம்லாம் நடக்கணுமோ எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நாம் இது மூலயமா செயல்படுத்திக்கிட்டே இருக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்ததோட நம்ம எல்லோரும் ஒரு முடிவுக்கு வரணுங்க. ஏன்னா என்ன முடிவு அப்படின்னா, இனிமேல் நாம் ஏங்க போராடணும்? இல்லை, நான் கேட்குறேன், நாம் ஏன் போராடணும்? இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவன் தான் நம்ம என்ன போராட்டம் பண்ணாலும் என்ன விஷயத்த சொன்னாலும் கேட்க மாட்டான். நீங்களாச்சும் கேளுங்க. இவங்க கேட்டு தான் ஆகணும். ஏன் அப்படி சொன்னால், தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தாங்களே, அவன் தான் தீய சக்தி, நீ தூய சக்தி தானே, அப்போ நீ கேளு. நான் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீ தான் குரல் கொடுத்தாகணும். தாவேக்கா வேணும்னு சொல்லி எடுத்து அதிகாரத்தை கொடுத்தீங்களே, அப்போது தாவேக்கா இந்த விஷயத்தை, நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் ஏங்க போராடணும்? எங்களுக்கு என்ன தலையெழுத்தாயில? எங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டுருக்காங்களா? மலையை வெட்டி போனால் நாம் போய் இது போராடணும், ஆற்று மணல் அள்ளிட்டு போனால் நாம் போய் இது பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் ஏன் போராடிக்கிட்டே இருக்கணும்? எங்களுக்கு என்ன நேர்ந்துக்கிட்டு விட்டுருக்காங்களா? இல்லை எங்களுக்கு தான் இதுக்காக தான் பெற்று விட்டாங்களா? இன்னும் நம்ம போராடவே கூடாதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவனுங்க எப்படி விர்ச்சுவல் வாரியர்ஸ், நாங்கள் இப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்குள்ளே இருந்தாங்களோ நாமளும் அப்படியே இருப்போம். நான் அதில் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இப்போ மலையை வெட்டிட்டு போகிறான், ஆற்று மணலை கடத்திட்டு போகிறான் அப்படின்னா நாம் ஏன் களத்துக்கு போகணும்? அந்த விஷயத்த இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கே தெரிய வைப்போமே. எங்களுடைய நிலைப்பாடை நாங்கள் கரெக்டாக சொல்கிறோமா இல்லை குறைவாக சொல்கிறோம்னான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டு பசியும் பட்டினியுமா இருக்கிறோம்.
அண்ணன் கிட்ட சொல்றோம், அண்ணன் கொஞ்சம் குரல் கொடுக்கணும். நாங்க என்ன செய்யணுமோ அது இந்த ஊர் சார்பில் நாங்க என்ன செய்யணுமோ அது அத்தனையும் செய்வோம்ண்ணா. முகத்துவாரத்தினுடைய அளவு 110 மீட்டர் இதுக்குள்ள வருமா போமா? ஏன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். அதுக்குள்ள வராம நிறைய விபத்தாகி இறந்துட்டாங்க. நாங்கள் போய் சண்டை போட்டோம். ஆமாம், அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட இது கரையை பேர்த்து அவங்க என்ன கரையை பேர்த்து எங்களுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டராவது தள்ளி போடுங்க. என்ன செய்யணும்னா இந்த காத்து இருக்கும் போது இந்த அலை வராது, அலை நேரடியாக வருதுண்ணே. இதில் முகத்து வரதால் நாங்கள் அந்த ரெப்ஜிஷன் கொஞ்சம் அலைய ஓவராக இருந்தாக்கா தொழில் போக மாட்டோம். ஒவ்வொரு இடத்துலையும் கண்டினியூவா இந்த பாரா திமுக ஆட்சியிலும் அது நடந்துகிட்டு இருந்துச்சு, உங்க அண்ணன் ஆட்சியிலுமே இப்படி நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறான்னு அவங்கள்ட்ட கேள்வி கேட்போம். இவர் தான் சொன்னாரு, தாவேக தலைவர் தான் சொன்னாரு, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கான்னு. அப்போ ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிற விஜய் கிட்டே சொல்லுவோமே. எல்லாருமே சோசியல் மீடியாவில் இப்போ வந்து ஆக்டிவாக தானே இருக்கானுங்க. இவனுங்களோட முக்கியமான ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா தான். அப்போ அது மூலயமாவே நாமளும் அப்படியே போவோம். எவன் என்ன பண்ணாலும் அதை வந்து இவங்களுக்கு தெரிய வைப்போமே. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ பார்த்தேன். என்னன்னா ஒரு தாவேக்காவோட வட்ட செயலாளராம், அவர் வந்து ஒரு சின்ன 10 வயசு பொண்ணுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து போக்சோ சட்டத்தில் உள்ள தூக்கி வச்சிருக்கானுங்க. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் தாவேக நிர்வாகி தினேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆர்கே நகர் தாவேக எம்எல்ஏ மரிய வில்சனின் ஆதரவாளரான பாம்பு தினேஷ் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். எல்லாரும் இதுதான் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நிறைய பேருக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை வந்து கண்டினியூவாக அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் தாவேகா கட்சியிலேருந்து இந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டு. இதைத்தான் நாங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தோம். நீங்கள் வந்தவனெல்லாம் தூக்கி வச்சு நீங்கள் இது பண்ணீங்களே, அதுக்கான பின் விளைவுகள் இதுதான் ஆரம்பம். அப்படி இந்த விஷயத்தை எப்படி அவங்களுடைய கண்ணுக்கு, அதாவது இவங்களோட கண்ணுக்கு போய் அப்படியே தாவேக தலைவருக்கு நம்ம வந்து அதை வந்து தெரியப்படுத்தணுமோ, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரியப்படுத்துவோம். நாம் எங்கே போய் போராடணும்? நமக்கும் தேவையில்லை. இவங்க நம்மளை பற்றி கண்டுக்கிட்டானுங்களா? நாம் இவ்வளோ நாள் போராடி எல்லாம் பண்ணி நாம் வந்து சரி செய்வோம்னு சொல்லி அது எப்படி சரி செய்வோம், அதை எப்படி டெவலப் பண்ணுவோம் எல்லாமே சொன்னதுக்கப்புறமும் இவனுங்க வந்து எங்கள் அண்ணன் தான் எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு போனானுங்களே. அப்போ அவங்க ரூட்லேயே போவோம் அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. கேட்டால் என்ன சொல்லுவானுங்க? டிவிக்கே மேலே அவதூறு பரப்புறீங்க, இன்னும் அதிகாரத்துக்கே வரல, ஒன்றும் பண்ணலை, அப்படி பண்ணலைன்னு. ஜெயிச்சாச்சு, அதிகாரத்துக்கு நீங்கள் தான் வரப்போகிறீங்க. எல்லாம் நீங்கள் தான். உங்களுடைய கையெழுத்து இல்லாமல் நீங்கள் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அப்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மலையை வெட்டிட்டு போகிறான், உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மணல் கடத்துறான், உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீட் தேர்வுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு நீங்களே டைரெக்டாக போய் பண்ணீங்க, அதாவது வரவிட மாட்டேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ உங்களுடைய நிலைமை என்ன? இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரியே குரல் கொடுத்துருவோமே. ஏன்னா இவனுங்களுக்கு வந்து நேரடியாக போய் போராடணும்னா இவங்களுக்கு கண்ணிலே தெரியாது. சின்னதாக ஒரு விஷயத்தை பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஒரு ரீல்ஸை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் ஃபயர் விட்டு சப்போர்ட் பண்ணுவானுங்க. அதே மாதிரி நாமளும் பண்ணுவோம். அதுதாங்க எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். இனிமேல் நான் அதுதான் பண்ண போகிறேன். இவங்க இந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்க தான் செய்வேன். ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை உங்கள் கண்ணுக்கு தெரிய வைக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா டிஎம்கேக்காரன் கேட்கவே மாட்டான், ஏன்னா தப்பு பண்ணுறது எல்லாம் அவன் தான். ஆனால் டிவிகேக்காரன் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் தூய சக்தின்னு வந்தவன். ஸோ இப்படி ஏன்னா அவனுங்க வந்து ஏற்கனவே டிஎம்கே வந்து திராவிடம்னு இருந்துட்டானுங்க. ஆனால் இவனுங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் வந்தானுங்க. அப்போது இவங்கள வச்சு ஈஸியாக தமிழ் தேசியத்தை நம்ம வந்து செயல்படுத்துறதுக்கு எல்லா வழிவகையும் பண்ணலாம். தமிழ் தேசியம்னா என்ன, தமிழ் தேசியத்தை நம்ம என்னென்னலாம் பண்ணணும், தமிழ் தேசியம்னா பிரபாகரன்னா யார், நம்ம தலைவர் பிரபாகரன்னா யார், மே 18 என்ன நடந்துச்சு, எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருப்போம். இப்போ நம்மளுடைய கடமையே அதுதாங்க. இப்போ நம்மளுடைய வேலையே அதுதான். ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு அது வாத்தியார் படம்னு நினைக்கிறேன், அர்ஜுன் நடித்த படம். அதில் வந்து அவர் எல்லா விதமான தப்புக்களுக்குமே தட்டி கேட்பார், கேள்வி கேட்பார். ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்குற ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் பின்னாடி இருந்து அந்த இதில் நடக்கக்கூடிய எல்லா தப்புக்களையும் ஒவ்வொன்றா அவர் முன்னாடி கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். இவருமே பார்த்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக கண்டினியூவாக அதை வந்து இது பண்ணிகிட்டே இருப்பார். நம்மளுடைய வேலை அதுதான். இவங்களுக்கு தெரிய வச்சாலே போதும். ஏன்னா இவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலை, இல்லை தாவேக்காக தானே சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ தாவேக்காகவே பண்ண வைப்போமே. பண்ணால் ஓகே, பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும். ஸோ இது மூலயமா எப்படியுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ் தேசியத்தை நம்ம
அவங்களுக்கு புரிய வைக்கிறது வேற விஷயம். அவங்களுக்கு சொல்றது மூலயமா அந்த விஷயத்தை நம்ம வந்து செயல்படுத்துறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா வந்து ஜெயிச்சதுக்காக இவனுங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரோட்டில்ங்க ஆடு வெட்டுறீங்க, அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல வச்சு வெட்டுறீங்க வேற விஷயம். ரோட்டில் ஆடை வெட்டி அந்த ரத்தத்தை ரோடில் தெளித்து, என்னடா அது என்னது கேக்கு வெட்டி கொண்டாடுறீங்களா, ஓகே ஐ அக்செப்டட். ஆனால் ஆடுகள்லாம் வெட்டி ஒரு ஒரு என்ன சொல்கிறது பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய தப்பு. அது மட்டும் கிடையாது, ரோட்டில் வெடியை வெடித்து வண்டியை என்ன சொல்கிறது பைக்கில் சுற்றி போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணி என்ன பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இப்போ வரைக்குமே புரியலைங்க. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, காங்கிரஸோட கூட்டணி வச்சதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தானுங்க. கூட்டணி வச்சுட்டாங்களாம், எனக்கு தெரிஞ்சு வச்சுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் தாவேக்கா. தம்பி வந்து காங்கிரஸ் சேர்த்துக்கலாமான்னு கேட்கும்போது நான் தம்பிகிட்ட கேட்டேன், காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன். அவர் கவனிச்சாரு. இப்போ எப்படி பேசுவீங்க, கச்சத்தீவுன்னு பேசுவீங்களா, இந்த காவிரி நதி உரிமையை பேசுவீங்களா, இல்ல மீத்தேன் ஈத்தேன் நம்ம நில வளத்தை சுரண்டதுன்னு பேசுவீங்களா, கல்வி மாநில உரிமை அதை எடுத்துட்டு போனது எப்படின்னு பேசுவீங்களா, இல்ல சரக்கு மற்றும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பு வருது. யாருன்னா நம்ம அண்ணே பாரி வள்ளல் பாரி அவரை நினச்சாதான் எனக்கு சிரிப்பு வருது. ஏன் அப்படின்னா, இவர் தான் ஒவ்வொரு இதுலேயுமே சொல்லிகிட்டு இருப்பார், நான் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் கேட்டாங்களா, நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி களத்துக்கே போகாமல் நீங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் இதுதான் நடக்கும். ஏன்னா கண்டினியூவாக நீங்கள் களத்துக்கு போங்க, களத்துக்கு போய் உங்களுடைய இதை சொல்லுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள். இப்போ ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது நீங்கள் திமுக அடித்ததை விட தாவேக்காவை தான் பயங்கரமாக நீங்கள் விமர்சிச்சிங்க, ரொம்ப திட்டினீங்க, அதை பண்ணாமல் இருந்திருக்கணும்னு சொன்னீங்க. நான் என்ன கேட்குறேன், ஐயா பாரிவள்ளல், இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னு எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் தேசிய வாக்குகள் ஸ்பிளிட்டாக இருக்கு தான் காரணமே ஒழிய, இப்போ இந்த தமிழ் தேசிய வாக்குகள் எப்போ இணையும்னா, இப்போ விஜய் வந்து காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுறான்னு வைங்களேன், தமிழ் தேசிய வாக்குகள்லாம் இணைஞ்சு விஜய்க்கு எதிராக நிற்கும். ஸோ அந்த வரலாற்று பிள்ளையை வந்து விஜய் செய்தார் அப்படின்னா, உங்க கூட இந்த அட்வைஸை கொடுக்குறவன் ரொம்ப தப்பான ஆள். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த தவறு செஞ்சீங்க, காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது வரலாற்றுல ஒரு பெரிய பிழையாக உங்களுக்கு மாறும். நீங்க வந்து நீங்க நினைக்கலாம் அடிச்சு விட்டுருவாங்க, உங்களால வந்து பாயிண்டா பேசவே முடியாது. ஆல்ரெடி வந்து ராஜபக்சே அவன் வாழ்த்து சொல்லிட்டே இருக்கான், கண்டுக்காம போறீங்க, அது நல்லது. துப்பட்டா போட்ட அதுக்கு அது நல்லது. அவன் வாழ்த்து சொல்றான், நீங்க கண்டுக்காம போறீங்க. அவன் வாழ்த்து சொன்னதுக்கு நன்றி இல்லாம சொன்னீங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்க, பாத்துக்கோங்க. காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டாங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்ன ராசா? நாங்கள் நாம் தமிழர் எப்பயுமே சொன்னது தான், தேசிய கட்சியோடையும் திராவிட கட்சிகளோடையும் ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் நாம் தமிழரில் கிடைக்கிற இடத்துலலாம் கிடைக்கிற கேப்லலாம் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க. இந்த தேர்தலில் நான் யாருக்குமே ஆதரவு கிடையாது, ஆனால் தமிழ் தேசியத்தை வளர்க்கணும்னு சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டே வந்தீங்க. இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன ராசா? தாவேக்கா காங்கிரஸோட கூட்டணி வச்சிருச்சு. இப்போ காங்கிரஸ் யார்? தமிழ் இனத்தை ஒழிச்ச ஒரு இனம். ஏற்கனவே அவன் டிஎம்கே கூட வந்து சப்போர்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம அவனை போட்டு அடி நடித்தோம் திமுகவை. இப்போ தாவேக்கா வந்து திமுக கொண்ட கொள்கையே கொண்டு வந்தான். இப்போ திமுக யாரோட கூட்டணி வச்சானோ அவனு கூடயே தாவேக்காவும் இப்போ கூட்டணி வச்சான்னா எவ்வளோ பெரிய தவறு. இதைத்தான் இந்த கருமத்துக்காக தான்டா நாங்கள் வந்து விமர்சிச்சுக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ கீழே வந்து என்ன தெரியுமா சொல்லுவானுங்க தாவேக்காரங்க, அதாவது வேற யார் கூடங்க கூட்டணி போகிறதுன்னு. இதுதான் நாங்களும் சொன்னோம், இது வந்து பயங்கரமான ஒரு பிஜேபி ஒரு இதுதான். ஏன்னா எனக்கு ஒரு டவுட்டுங்க, எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தாவேக்காரங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போது தாவேக்கா காங்கிரஸோட கூட்டணி வச்சிருச்சு, இப்போ பிஜேபியோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்றத இனிமே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்றாகணும். ஏன்னா பிஜேபி இதுக்கப்புறம் அவன் சும்மா இருப்பானான்னு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் எல்லா இதுக்காகவும் உங்களை குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். இந்த சிபிஐ விசாரணை, அதாவது அந்த என்ன சொல்கிறது 41 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தை இனிமே தான் தோண்டுவான், இனிமேல் எடுத்துகிட்டு வருவான். எல்லா விஷயத்துக்கும் உங்களை குடைச்சல் கொடுத்துக்க மேனி தான் இருப்பான். இன்னும் நடக்க போகிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் அதை வந்து இது பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா அவன் கூட கூட்டணி போ, ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ பண்ணுன்னு சொல்லுவான். பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா பண்ணுங்கள், வேறு என்ன சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கப்புறம்
எல்லாம் நடக்கக்கூடிய, ஏன்னா நீங்கள் சொல்லலாம் பிஜேபி வந்து வரல இல்லை காங்கிரஸ் தானே வந்துச்சுன்னு, அதை தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. இப்போ வந்து இவன் எப்போ வேணால் காலவாரி விடுறதுக்கு ரெடியாக இருப்பான். ஏன்னா நேத்திக்கு வரைக்கும் விஜய் கூப்பிட்டுக்கிட்டே இருந்ததுக்கப்புறமும் திமுகவோட கூட்டணி வச்சாங்க. ஆனால் இப்போ தாவேக்காக்கு வேணும் அப்படின்றதுக்காக திமுகலேருந்து கலந்து இப்போ தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறேன்ற மாதிரி வந்திருக்காங்க. பார்த்துக்கோங்க, இது எங்கே கொண்டே முடிய போகிறாங்கன்னு தெரிலைங்க. இந்த மாதிரி கூட்டணி வச்சதுனால யாரோட எதிர்ப்பை சம்பாதிக்க போகிறாங்கன்னா, தமிழர்களோட எதிர்ப்பை ரொம்ப அதிகமாக தாவேக்கா வந்து சம்பாதிக்க போகுது. குறிப்பாக தமிழ் தேசியத்தை வந்து தமிழ் தேசியம் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம மைண்டில் வர்றது யார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான். ஆனால் இப்போ இவங்க கூட்டணி வச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட. அப்போது அப்படியே தமிழ் தேசியவாதிகளோட வெறுப்பை சம்பாதிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்லலாம் அவங்க வெறுத்தா என்னடா நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு தான் ஓட்டு பேங்க் இருக்கேன்னு. ஓட்டு பேங்கில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறவங்க தான். ஆனால் என்ன திரைக்கவர்ச்சினால உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அங்கே எனக்கு தெரிஞ்ச ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து என்ன நடந்துச்சோ எனக்கு தெரிஞ்சு அது நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி தான் ஆஹா ஓஹோன்னு சொல்லி தூக்கி கொண்டு வந்து வச்சாங்க. இப்போது ஒன்றுமே பண்ண முடியல. ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி விட்டு பிஜேபி கூட சேர்ந்து சந்திரபாபு நாயுடு இருக்கிற மாதிரி ஒரு வேலையை பிஜேபி பார்த்து விட்டாங்க. அதே வேலையை தமிழ்நாட்டில் பார்க்குறதுக்கான 10 பொருத்தமும் பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழை தோத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நமக்கு ஒரு சரியான இத்தனை தமிழர்களை வந்து நமக்காக சப்போர்ட் பண்ணி நமக்காக இவ்வளோ கெடுபிடியிலையும் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுற மாதிரி நீங்களும் சந்தோஷப்பட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷமே. அவ்வளோதாங்க. யாரும் அந்த அளவுக்கு வருத்தப்பட வேணாம். இனிமேல் தான் நமக்குடைய வேலைகள் அதிகமாக இருக்குது. கண்டினியூவாக நம்ம வேலை பார்ப்போம். ஏன்னா சட்டசபைக்கு போய் தான் பேசணும்னு கிடையாது, சோசியல் மீடியாலேயும் நம்மளால் பேச முடியும். அதை நம்ம கண்டினியூவாக பேசுவோம். ஏன்னா இவங்களுக்கு சோசியல் மீடியாவில் பேசினா தான் புரியும். நேரில் போய் களத்துக்கு போய் நம்ம எது பண்ணாலும் இவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. புரிய வைப்போம் அவங்களோட வழியிலேயே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.